குழந்தை ஒண்ணு அவங்க அப்பாவோட சேர்ந்து மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்தான். அதில ஒரு Instagram ரீல்ஸ பார்க்குறா. அதில ஒரு பெரிய யானை, அத ஒரு குட்டி குழந்தை வந்து கூட்டிட்டு போற மாரி ஒரு வீடியோ இருக்கு. அத பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டு ஆ பார்த்துட்டே இருந்த குழந்தை, அவங்க அப்பா திரும்ப இன்னொரு ஸ்க்ரோல் பண்றாரு. அதில பார்த்தா, ஒரு காளை மாட ஒரு பெண் குழந்தை அப்படி அழகா கூட்டிட்டு வர வீடியோ. இந்த வீடியோலாம் நம்ம சோசியல் மீடியால, Instagramல, ரீல்ஸ்ல ரொம்ப பார்த்துருப்போம். இது ஆச்சரியமா அந்த குழந்தை கேட்டுச்சு. "அப்பா, யானை இவ்ளோ பெருசா இருக்கே! இந்த குழந்தை எப்படி அந்த பக்கத்துல பயம் இல்லாம போகுது? இந்த காளமாடு அந்த குட்டி பாப்பா இவ்ளோ அழகா பயம் இல்லாம கூட்டிட்டு போகுது. அதுவும் அமைதியா போகுதே! எப்படிப்பா?" அப்படின்னு கேட்டா. அப்பா சொன்னாங்க, "எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் சரி, இந்த 3 எழுத்து அவங்கள அடக்கி வச்சுரும்" அப்படின்னா. "என்னப்பா அது?" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கியூரியஸா கேட்டா. அது என்ன அப்படின்னா, அன்பு. நீங்க எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும், அவங்கள அந்த அன்பால கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லுவாங்க. அன்பு காட்டுனீங்க அப்படின்னா, எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் அந்த அன்புக்கு அடிமையா தாங்க இருப்பாங்க. ஸோ அன்பு வந்து எல்லாருக்கும் தேவ. இப்ப இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டியா எத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மத்தவங்கட்ட இருந்துன்னா, அன்பு. ஸோ அந்த அன்பு தான் எவ்ளோ பெரிய விஷயமா இருந்தாலும், அத சிறுசா பண்ணி காட்டும். கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல, நம்ம ஃபேமிலில, ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாருக்கூடயும் அன்பா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி அ அன்ப காட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, அத புரிஞ்சு நடந்துட்டா, அன்பு, சந்தோஷமும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில இன்னும் பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. தேங்க் யூ ஸோ மச்.